ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார், ஜிங்க் ட்ரேடிங் அகாடமிக்காக பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த எக்ஸ்பைரி 7th எக்ஸ்பைரி நிஃப்டி வந்து ட்ரேட் பண்ணோம். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அதாவது மதியம் 1:30 மணிக்கு மேலே ஒரு ட்ரேட் எடுத்தோம். அந்த ட்ரேடில் ஒரு பெரிய லாஸ். ஸோ எப்படி லாஸ் பண்ணோம், எதனால் லாஸ் பண்ணோம், எங்கே நம்ம தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக ஒரு ட்ரேட் செட்டப்பை ஃபாலோ பண்ணோம், டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணோம். நம்ம ஒரு இஷ்டத்துக்கு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போகும் அப்படின்னு நினச்சி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் பெரிய பிரச்சனையில் முடியும். ஸோ இன்றைக்கி நாங்கள் எடுத்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா அசம்ஷன், அதாவது கரெக்டான ட்ரேட் செட்டப்பில் பண்ணலை, ஒரு அசம்ஷனில் ட்ரேட் பண்ணோம். அதில் லாஸ் வந்து அதிகமாக வந்துச்சு. ஸோ எங்கே நம்ம தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஸோ மேலே போக முடியாமல் அண்ட் தென் மார்க்கெட் வந்து கீப் ஃபாலிங் மார்க்கெட் கீழே தான் ஃபுல்லாகவே விழுந்துட்டு. ட்ரெண்ட் எல்லாமே டவுன் ட்ரெண்டு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே காலில் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் நாங்கள் வந்து கால் செல் பண்ணி ப்ராஃபிட்லாம் புக் பண்ணிட்டோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா கால் செல் பண்ணி நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தோம். அண்ட் தென் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டே கேண்டில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் நல்ல சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் மதியம் உடச்சிச்சு, ஓகேங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3 மினிட்டில் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு. ஸோ உடச்சி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரெக்கவர் ஆகுமா இல்லை இங்கேயே முடிஞ்சிடும். நாங்கள் எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 24,500 இல்லை 400 முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஆனால் ஒரு 13, அதாவது மதியம் 1 மணிக்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் வந்து ஸ்டார்டட் ஃபாலிங், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறத பார்த்தோன்னே நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, மார்க்கெட் பெருசாக வந்து ஃபால் ஆக போகுது, இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. ஸோ ஆல்ரெடி சப்போர்ட்லாம் உடச்சிருச்சு. ஸோ நிச்சயமாக வந்து மார்க்கெட்டை இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி தான் புட் ட்ரேட் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல இந்த டைமிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். புட் எடுத்தது 24,400 புட்டு. ஸோ 24,400 புட் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கீப் ரைசிங். நாங்கள் வந்து பையிங்கெல்லாம் பண்ணவே கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம மேலே வந்து போயிட்டே இருந்தது. இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போன உடனே வி டிசைடட் சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா, ஏன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ஒரு டைமாவது மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பை பண்ணோம்னா, ஒரு ஜம்ப் இருந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி தான் ஸோ இந்த இடத்துல பை பண்ணல, இங்கேயே ஒரு பை பண்ணிட்டோம். என்னென்னா மார்க்கெட் எங்களோட கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பை அடிச்சுட்டு இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஒரு பை, ஒரு சப்போர்ட் ரேட் ஆவரேஜ் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போதே நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துடும், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து பிளான். ஸோ இது சூப்பர் ட்ரெண்ட் வந்து சப்போர்ட் ட்ரேட், ஓகேங்களா. ஒருவேளை சூப்பர் ட்ரெண்ட் உடச்சிச்சு அப்படின்னா வி ஹாவ் டு எக்ஸிட். ஸோ இதுதான் ட்ரேட் செட்டப்பு. பட் நாங்களும் இதுதான் நினச்சி உள்ள இந்த இடத்துல ஒரு பை போட்டோம் ஆக்சுவலி இந்த இடத்துல. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரேலி ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங் ரேலி இருக்கும்போது நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் இருக்கும், சூப்பர் ட்ரெண்டும் இருக்குது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு பவுன்ஸ் இருக்கும்னு தான் நினச்சோம். அதனால் இங்கே ஒரு பை போட்டாச்சு, இந்த ஏரியாவில் ஒரு பை போட்டாச்சு, ஓகேங்களா. அண்ட் தென் மார்க்கெட் கீப் போய் இங்கே லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிட்டோம். இந்த இடத்துல வந்தால் செகண்ட் ஆர்டர் எடுக்கட்டும்னு போட்டு வச்சிட்டோம், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் கீழே இறங்குச்சு, சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுக்கவே இல்லை, ஓகேங்களா.
ஸோ பாருங்கள், இங்கெல்லாம் நம்ம பை பண்ணல. அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு சூப்பர் ட்ரெண்ட் வந்து சப்போர்ட் எடுக்கும். மார்க்கெட்டுக்கு கீப் ஃபாலிங், விட்டு மேலே ஏறுது. இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பை பண்ணோம். இங்கேயும் பை பண்ணோம். பட் இது ஸ்ட்ரைட்டாக சப்போர்ட்டில் வந்து நிற்கவே இல்லை, ஸ்ட்ராங்காக உடச்சிருச்சு சூப்பர் ட்ரெண்டை. ஒரு சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆயிடணும். அதாவது இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா we have to exit. இதுதான் ப்ராப்பராக நம்ம பண்ணியிருக்கணும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி மார்க்கெட் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம், கீழே இந்த இடத்துல வந்தால் ஒரு கொஞ்சமாவது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் இன்னும் ஒரு ஆவரேஜ் பண்ணோம். மார்க்கெட் இந்த ஏரியாவில் ஆவரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு லாஸ், ஒரு 5,000 6,000 மேலே லாஸ் போயிடுச்சு இந்த இடத்துல. அரௌண்ட் ஒரு 6,000 to 7,000 லாஸ் போயிடுச்சு. இங்கே வரும்போது ஒரு மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாதி ரெக்கவர் ஆச்சு, ஒரு 2 to 3. இந்த இடத்துல எஸ்கேப் ஆகிருந்தால் கூட நான் ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் எஸ்கேப் ஆகிருக்கலாம். பட் மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்த உடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சோம். அண்ட் அந்த மார்க்கெட் வரலை. ஓகேங்களா, இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி இந்த ஏரியாவுக்கு வரும்போதெல்லாம் மார்க்கெட் இங்கே ஓடும்போதெல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் 8,000 மேலே லாஸ் ஆகிட்டு நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலேயும் வந்து ஏன்னா மார்க்கெட்டை இந்த லெவலுக்கு கீழே வந்து இறங்கும்போது we have no confidence. அண்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கீப் ரைசிங். ஒரு சான்ஸ் கூட கொடுக்கவே இல்லை. இந்த அளவுக்கு ரெக்கவரி வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மார்க்கெட் வந்து பெருசாக விழப்போகுதுன்ற ஒரு அசம்ஷன் நம்ம மைண்டில், ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம பாட்டில் ஒரு ட்ரேட் செட்டப்பை ஃபாலோ பண்ணாமல் ஒரு கண்மூடித்தனமாக பை பண்ணதுனால இந்த ட்ரேடில் நமக்கு லாஸ் ஆச்சு. ஆக்சுவலி இந்த ட்ரேடு இங்கெல்லாம் பை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பை பண்ணியிருக்கோம், உடச்சா நம்ம எக்ஸிட் ஆகிருந்தோம் அப்படின்னா உண்மையாக நமக்கு நல்ல ப்ராஃபிட். இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை இந்த இடத்துல பை நம்ம பண்ணியிருந்ததுனாலும் நமக்கு நல்ல ப்ராஃபிட். ஓகேங்களா, பட் தேவையில்லாமல் இங்கெல்லாம் பை பண்ணாமல் இங்கே பை பண்ணி அந்த ட்ரேட் செட்டப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஒரு 8,000 லாஸ் பண்ணது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஒரு செட்டப்பு, ஒரு விஷயத்த மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மார்க்கெட் மேலே போகுதுன்னு அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே கண்டி மற்ற ட்ரெண்ட் லைன்ஸு அதெல்லாம் வந்து ஹைஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதில்ல. ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டோம். என்னென்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன், தெரியுதுங்களா? எஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல நம்ம பையே பண்ணியிருக்கக்கூடாது. ஒன்ஸ் இது க்ராஸ் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகும்போது தான் பை பண்ணியிருக்கோமே கண்டி இந்த ட்ரெண்ட் லைனை கவனிக்கல. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து அதிரி புத்திரியாக மேலே போகும்போது நம்ம அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பை பண்ணிட்டோம். ஒரு பை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே பார்க்க வேண்டியது அவசியம். ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து என்ன நடக்குது, ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்குதா, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்றதை பார்த்து தான் நம்ம பண்ணணும். இந்த செட்டப்பை முன்னாடியே கவனிச்சிருந்தால் இந்த இடத்துல நம்ம பை போயிருக்க மாட்டோம். எனிவே இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து செக் பண்ணிவிட்டு ட்ரேட் போகிறது எப்பவுமே நல்லது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ட்ரேட் செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக அந்த ட்ரேட் செட்டப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அசம்ஷன் நீங்கள் வைக்காதீங்க. பிகாஸ் மார்க்கெட் ஆல்வேஸ் சுப்ரீம். மார்க்கெட் கூட நம்ம காம்படிஷன் வச்சு ஜெயிக்க முடியாது. ஜஸ்ட் கோ வித் மார்க்கெட் ஃப்ளோ. தேங்க்யூ.